கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமர் 4 அதிகாரம் 17வது வசனம். அதன் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானாம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் தேவனை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் என்று இங்கே எழுதியிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ளே 3 விதமான விசுவாசங்கள் இருந்தது என்று சொல்லி இந்த ரோமர் 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் believed in the person of God. இரண்டாவதாக, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆபிரகாம் believed in the promise of God. மூன்றாவதாக, ஆபிரகாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். ஆபிரகாம் believed in the power of God. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அதை நிறைவேற்ற அவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசித்தான். அப்படியே நீங்களும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவனை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு அருளி இருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அதை நிறைவேற்ற அவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசியுங்கள். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவராய் வெளிப்படுவார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராய் வெளிப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் 3 பேரை உயிரோடு எழுப்பினார் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு சிறு பிள்ளை, ஒரு வாலிபன், 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், ஆக 3 பேரை இயேசு உயிரோடு எழுப்பினார். சிறு பெண் யார் என்று சொன்னால், நீங்கள் வேதத்திலே லூக்கா 8 அதிகாரத்திலே 49 முதல் 56 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யவிரு என்பவனுடைய மகள், ஜெப ஆலய தலைவனாகிய யவிரு என்பவனுடைய மகள், அவளை இயேசு உயிர்ப்பித்தார். அவள் மரித்து போனாள் என்று அவளுடைய வீட்டார் சொல்லுகிறார்கள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போய்விட்டாள் என்று சொல்லி கலங்கி போன அவனுடைய கரத்தை ஆண்டவர் இயேசு பிடித்துக்கொண்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவன் வீட்டுக்கு அவனோடே சென்று அவனுடைய குமாரத்தை பார்த்து தலித்தா குமி என்று சொன்னார். சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமாம். ஒரு அர்த்தம் இப்படியாய் சொல்லுகிறது, சிறு பெண்ணே நீ எழுந்து கனி கொடு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 12 வயதிலே அவள் மரித்து போனாள். ஒருவேளை அவளுக்கு உயிர் கொடுத்தால், அவள் உயிர் பெற்று இனி வளர்ந்தால், நிச்சயமாக இனிமேல் வளரப்போகும் அவள் சீக்கிரத்திலே வரும் காலங்களிலே நிச்சயமாய் கனி கொடுப்பாள். யூதர்கள் எல்லாரும் நம்பினார்கள், 12க்கு பிறகு, அதாவது 12 வயதுக்கு பிறகு கனி கொடுக்கும் காலத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து, அவளை உயிர்ப்பித்து, அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு கனி கொடுக்கும் காலத்தை நியமித்தார். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்ப்பிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கும் காலத்தை நியமிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் விரும்பும் கனிகளை நீ கொடுப்பதற்கு முன்பே உன் நாட்கள் முடிந்து போவதில்லை. தேவன் விரும்பின எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கும் மட்டும் நிச்சயமாய் அவர் உன்னை ஜீவனோட காப்பார். அடுத்தபடியாக நீங்கள் லூக்கா 7 அதிகாரம் 11 முதல் 16 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாயினூர் விதவையின் மகன், அவன் ஒரு வாலிபன். அந்த வாலிபன், அவனை பாடையிலே சுமந்து கொண்டு வாசலுக்கு வந்து விட்டார்கள். இயேசு எதிர்கொண்டு போய் அந்த பாடையை தொட்டார் என்று எழுதியிருக்கிறது. வாலிபன் பிழைத்தான். அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
இன்பமான வசனங்களை வசனிக்கும் பொருட்டு அவருடைய உயிர்ப்பிக்கும் கிரியைகள் அற்புதம் செய்கிறது. இன்னும் பேச வேண்டியதாயிருந்தது, அவன் பேச வேண்டியதாயிருந்தது. வாலிபனாகி அவன் இன்னும் அநேக காரியங்களை பேச வேண்டியதாயிருந்தது, அவன் தெரிவிக்க வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய மகத்துவங்களை குறித்து அவன் பேச வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் மகத்துவமானவைகளை பேசும்படிக்கு, தேவனை குறித்து பேசும்படிக்கு, தேவனுடைய வல்லமை குறித்து தியானித்து பேசும்படிக்கு தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 39-40 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே லாசரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவன், அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று. 4 நாள் ஆன பிறகு கல்லறையிலே அவனை வைத்த இடத்தை காண்பிக்கும்படி கேட்டு அங்கே சென்று மரித்து போய் பிரேதமாய் கிடக்கிற அந்த சவத்தை பார்த்து ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அதைத்தான் வாசித்தோம். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். இல்லாத ஒன்றை இப்பொழுது பெயர் சொல்லி அழைத்தார். அந்த அதிகாரம் அவருக்கு மாத்திரமே இருக்கிறது. லாசருவே, நீ எழுந்து வா, நீ வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைத்தார். அவன் வெளியே வந்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் 3 விதமாய் விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான், அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அவருடைய வல்லமை விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். சிறு பெண்ணை வீட்டிலே போய் சுகமாக்கினார், வாலிபனை வழியிலே உயிர்ப்பித்தார், லாசருவை 40 வயது மதிக்கத்தக்க லாசருவை கல்லறையிலே சென்று எழுப்பினார். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் வரவழைத்து உங்கள் வாழ்க்கையை விசேஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.